ஆரவல்லி என்ன செய்யுது? அங்கே ஏற்கனவே மழை அவ்வளவா பெய்யறதில்லை. ஏன் பெய்யறதில்லை? ஏன்னா ஆரவல்லியோட உயரம் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் பருவக்காற்று ஆரவல்லி மேலே இப்படி 90 டிகிரி கோணத்தில் நேராக மோதுறதில்லை, அது ஒப்ளிக்கா மோதுது. இதனால் அங்கே அதிகமாக மழை பெய்யறதில்லை. இதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆரவல்லி உயரமாக இல்லை. இன்னொன்று, பருவமழையோட கலிஷன் பெர்பெண்டிகுலராக நடக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த ஆரவல்லி இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது மழை பெய்துட்டு இருந்தது, கொஞ்சமாவது பொழிஞ்சது இல்லையா? ஆனால் வெறும் மழை பெய்யறது மட்டும் போதாது. ஏன்னா இந்தியாவில் மழையோட ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னென்னா, பருவமழை வருஷத்தில் வெறும் 3 மாதம் மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் நிறைய நாடுகளில் வருஷம் முழுக்க மழை ஓரளவுக்கு பரவலாக பெய்யும். அதாவது ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்துட்டே இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இங்கே பெய்யற மழையில் அதிகப்படியான மழை ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுலேயும் குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தான் அதிகமாக பெய்யும். இதோட அர்த்தம் என்ன? வருஷத்தோட மற்ற நாட்களில் மழை இருக்காது. அதனால் நாம் தண்ணியை சேமிக்கணும். பருவமழையில் கிடைக்கிற தண்ணியை தான் நாம் வருஷம் முழுக்க பயன்படுத்தணும். தண்ணி எப்படி சேமிக்கப்படும்? அந்த தண்ணி பூமிக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் சேமிக்க முடியும். அப்படித்தானே? அப்போ தானே கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் நடக்கும். பூமிக்குள்ளே தண்ணி இறங்குறதுக்கு தேவையான சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அது கீழே போகும். இப்போது நான் இதை இப்படி முழுசாக விரித்து ஒரு இடத்துல வச்சு தண்ணி ஊற்றுனா அது எவ்வளோ தண்ணியை உறிஞ்சும்? அதே சமயம் இதை அப்படியே சுருட்டி வச்சு தண்ணி ஊற்றுனா எவ்வளவு உறிஞ்சும்? அதிகமாக எப்போ உரியும்? இதோட மேற்பரப்பு அதிகமாக இருக்கும்போது தான் அதிகமாக தண்ணி உறிஞ்சப்படும். இப்போ மலைப்பாங்கான நிலம் இப்படி தான் மேடுபள்ளமாக இருக்கும், அனீவன். இதனால் தண்ணியை உறிஞ்சுறதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. அதனால் ஆரவல்லியில் பெய்கிற அந்த சொற்ப மழையை, சொற்பமான விலை மதிப்புள்ள மழையை வச்சு தான் ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் டெல்லியோட தண்ணீர் தேவையை சமாளிக்கணும். ஆரவல்லி அதோட கரடுமுரடான நிலத்தால் அந்த தண்ணி பூமிக்குள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்பை உருவாக்குது. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க? ஒரு ஃப்ளாட் ஸ்மூத் சர்ஃபேஸ். அப்போது மழை பெய்யும் போது தண்ணி பூமிக்குள்ளே இறங்காமல் அப்படியே மேலோட்டமாக ஓடி போயிடும். முதல் விஷயம், தண்ணி நிலத்துக்குள்ளே போகலை. இதனால் கிரவுண்ட் வாட்டருக்கும் ஆக்விஃபருக்கும் எதுவுமே கிடைக்கல. 2வது விஷயம், இப்படி ஓடுற தண்ணி எல்லாம் ஒன்றா திரண்டு வேகமாக பாயும்போது வெள்ளம் வரும். நிலத்துக்கு அடியில் போயிருக்க வேண்டிய தண்ணி பூமிக்குள்ளே போகாமல் ஒரேடியாக மேலேயே ஓடுது. ஏன்னா நம்ம ஊரில் பருவமழைங்கிறது 2 மாதத்தில் மொத்தமாக கொட்டிடும். அப்படி அந்த தண்ணி வெள்ளமாக பெருகும்போது அதில் யார் அடிச்சுட்டு போவாங்க? பணக்காரங்களா? இல்லை. அங்கேயே அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்கள்லையும் தாழ்வான பகுதிகளில் இருக்கிற குடிசைவாழ் மக்களும் தான் அடிச்சுட்டு போவாங்க. அவங்க கிட்ட பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அப்புறம் யார் அவங்களுக்காக பேச போகிறாங்க? நாம் ஆரவல்லியை பாதுகாப்போம்னு சொல்கிறது ஒரு வகையில் தப்பு. ஏன்னா இது வெறும் ஆரவல்லியை பாதுகாக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இது ஒரு சாதாரண மனுஷனை பாதுகாக்கிற விஷயம்.